அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் அதை ஒன்று பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற இந்த பாடங்கள் சார்ந்த காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலடை தேர்வு 28/7/2025 சேலம் மாவட்டத்தில் நடைபெற உள்ளது 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு. அதில் இந்த 10ஆம் வகுப்புக்கு எத்தனை இயல்கள் இருக்குது, என்னென்ன கேள்விகள் படிக்கணும், முக்கியமான கேள்விகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த கேள்விகளை நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வாரம் தான் நமக்கு இருக்குது, இந்த 11 நாள் இருக்குது. இந்த 11 நாள் நல்லபடியாக நம்ம யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணுவோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 10ஆம் வகுப்பு தமிழ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வருஷம் அந்த புக்கோடைய பிடிஎஃப் தான் இங்கே இருக்குது. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் புக் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த புக்கோடைய லிங்க்கை உங்களுக்கு அனுப்புகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்திலேயே எந்தெந்த மாதம் எந்தெந்த இயல்கள் நடத்தணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வருது. இப்போ ஜூன் மாதம் நடந்த பொசிஷன் எல்லாமே ஒன்றாவது இயலில் முடிச்சிருப்பாங்க. அதனால் அந்த ஜூன் மாத தேர்வில் இயல் 1 மட்டும் இருக்கும். இப்போ இந்த முதலடை தேர்வில் பார்த்திங்கன்னா ஜூன் மற்றும் ஜூலை 2 பாடங்களை சேர்த்து தான் வச்சுருப்பாங்க. அதனால் 2 இயல்களையும் நம்ம முக்கியமாக படிக்கணும். அதில் எதெல்லாம் படிக்கணும், அதாவது நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறது நல்லா படிச்சிருப்பீங்க. புக்கினில் எப்படிலாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு பொதுத்தேர்வு வினாத்தாளை வச்சு நம்ம வந்து போன வருஷமெல்லாம் நிறைய அனலைஸ் பண்ணோம். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இருந்து நம்ம அதை படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு பின்னாடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இணைய வகுப்பில் நம்ம சொல்லலாம். இப்போ இதில் முக்கியமான கேள்விகளை மட்டும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், பொருளடக்கத்தில் இயல் 1 பார்த்திங்கன்னா அமுத ஊற்று. அதில் வந்து அன்னை மொழியை, பாவாணர் பார்வையில் தமிழ் சொல்வளம், காலக்கணிதம், புயலிலே ஒரு தோனி, சொல், இது எல்லா பாடமும் ஜூன் மாதத்தில் நடத்தி முடிச்சிருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜூன் மாத தேர்வு வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இயல் 2 உயிரின் ஓசை. இதில் பார்த்திங்கன்னா கேட்கிறதா என் குரல், பரிபாடல், மேகம், பிரம்மம், தொகாநிலை தொடர்கள். இது பார்த்திங்கன்னா இது ஜூன்லேயும் டச் பண்ணியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணோம், நாங்கள் ஜூலை மாதத்தில் முடிச்சிருக்கணும் இந்த 2 இயல். ஸோ ஜூலை மாதத்தில் இயல் 1 மற்றும் இயல் 2 முடிச்சிருந்துக்கணும். அப்படி முடிச்சிருந்தா அதிலிருந்து உங்களுக்கு வந்து முதலடி தேர்வு தொடங்க இருக்கிறது. அதனால் உங்களுக்கு இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா மொதல் 2 இயல் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும். 3வது இயல் பாருங்களேன், ஆகஸ்ட் மாதம் நடத்தணும். 4வது இயல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு, செப்டம்பர். ஸோ செப்டம்பரில் நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா காலாண்டு வந்துடும். ஸோ காலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4 இந்த 4 இயல்கள் இருக்கக்கூடிய வினாக்கள் நல்லா படிச்சுக்கணும். சரி, இப்போ இந்த முதலடி தேர்வுக்கு மட்டும் நம்ம பார்ப்போம், காலாண்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். 10ஆம் வகுப்பு தமிழ் பார்த்தீங்கன்னா இந்த இயல் 1ல் பார்த்தீங்கன்னா 2 பாட்டு இருக்குது. ஒன்று அன்னை மொழி, இன்னொன்று வந்து காலக்கணிதம். இந்த 2ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. 2ல் எது வேணால் வரலாம். போன தடவை பார்த்தீங்கன்னா அன்னை மொழியில் 2வது பேராகிராஃப்லேருந்து கேட்டாங்க. இப்போ முதல் பேராகிராஃபில் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காலக்கணிதத்துலேருந்து கேட்கலாம். ஸோ நீங்கள் 2மே நல்லா படித்து எழுதி பாருங்கள். முதலடி தேர்வுக்கும் 2 பாட்டு மட்டும்தான். இந்த 2 பாட்டு நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாடலை கொடுத்துட்டு அதில் வந்து பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. அப்புறம் முக்கியமான இலக்கண குறிப்புகள், சொற்பொருள், இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாடலை இயற்றிய ஆசிரியர் யார், இந்த பாடல் இடம்பெற்ற நூல் இது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது பாவலர் பிரிஞ்சத்தார் இயற்றிய நூல்கள் எவையேனும் 4 எழுதுக அப்படி சொல்லிட்டு திருக்குறள் போன ஜூன் மாத தேர்வில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி க்ரியேட்டிவ் கொஷின் கூட கேட்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த ஒரு பாட்டை கொடுத்துட்டு கூட நான் இது கற்பவை கற்றப்பின் இல்லையா, இந்த கற்பவை கற்ற பின்ன வந்து இதையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த பாட்டை கொடுத்துட்டு இந்த பாட இடம்பெற்ற 8 தொகை நூல்களை எடுத்து எழுதுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்ட்டு எழுதணும். ஸோ நம்ம கற்பவை கற்ற பின்னையும் சேர்த்து படித்து கொள்ள வேண்டும்.
அதே மாதிரி பாருங்கள், இது ஒரு 1 மார்க் கேட்பாங்க. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், இந்த சாம்பலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும். பாடலடி இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தன். இவர் வந்து இலங்கையை சேர்ந்தவர். ஸோ இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸு இருக்குது நமக்கு உள்ள பார்வையில். அதே மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. நாடும் மொழி நமது இரு கண்கள் என்கிறார் பாரதியார். ஸோ போன தடவை இந்த பாடத்தை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம 1 மார்க்குகள்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த தெரியுமா, இதுலேயும் 1 மார்க் கேட்கலாம். இதில் 3 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்கள் தமிழாசிரியர் வந்து முக்கியம்னு சொல்லிக்கிறாங்க. அது எல்லாமே அடிக்கோடிட்டு படித்து பார்த்துக்கோங்க. இருந்தால் ஹைலைட்டர் பின் இருந்தால் அதையும் மார்க் பண்ணி அதில் வந்து படிச்சிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து டேரெக்டாக என்ன பண்ணுறேன்னா மதிப்பீடுக்கு போயிடுறேன். ஓகேவா? மதிப்பீடு போயிட்டு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய 1 மார்க்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இதையும் 1 மார்க்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் 1 மார்க் வந்து அதிகம் கேட்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், நாம் பேசும் மொழியில் அதிகமான சொற்களை ஆள்வதால் ஏற்படும் பயன்களை குறித்து எழுதுக. இங்கே வகுப்பறையில் கலந்துரையாடல் இருக்கிறது, எழுதுகன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுக்கும் நமக்கு இளந்தமிழ் வழிகாட்டில் விடைகளை கொடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்கள், காலக்கணிதம். இதில் நம்ம மாற்றம் எனது மானிட தத்துவம் இந்த பாட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வி, கவிதைகளை ஒப்பிட்டு கருத்துக்களை எழுதுக அப்படி சொல்லிட்டு 5 மார்க் கேள்வியாக வந்து அரசு பொதுத் தேர்வில் கேட்டிருந்தாங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ பொதுத் தேர்விலே கேட்கும்பொழுது நம்ம இந்த மாத தேர்வில் எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே முதல்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் நமக்கு வந்து கை கொடுக்கும். இப்போ இதையும் பாருங்கள், இதில் வந்து முக்கியமானது இதை பார்த்துக்கலாம். தொழிற்பெயர்க்கும் வினையாகும் உள்ள வேறுபாடு, இது வந்து கேட்டிருந்தாங்க போன தடவை ஜூன் மாத தேர்வில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கற்பவை கற்ற பெண்ணில் இதை கேட்டிருந்தாங்க போன தடவை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஜூன் மாத தேர்வில், சேலம் மாவட்டத்தில் நடந்த ஜூன் மாத தேர்வில். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வினாக்கெல்லாம் நம்ம மாற்றி படிக்க பழகியிருக்கணும். இதை வந்து சும்மா தானே கொடுத்துக்கலாம்னு நினச்சிக்காதீங்க. இதுலேயும் நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி போன வருஷத்தில் கேட்டிருந்தாங்க கற்பவை கற்ற பெண்ணில் இருந்து ஒரு 8 மார்க் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம படிச்சிடணும். அது வந்து நீங்கள் ஜென்ரலாக எழுதுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், புக்கில் இருக்கிற புக் பேக் 1 மார்க் எல்லாத்தையும் படிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி படிச்சுக்கோங்க முக்கியமாக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேயே நீங்கள் படிச்சிருக்கீங்க இந்த 5 கேள்வி. ஸோ இந்த 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் அண்ட் 2 மார்க் புக்கில் இருக்கிறது எல்லா கேள்வியும் தரவாக நீங்கள் படிச்சுக்கணும். அது முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் போன ஜூன் மாதத்தில் கேட்டிருப்பாங்க. இந்த 1, 2, 3 இந்த 3 கேள்வியும் முக்கியம். நெடுவு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது பாவானவர்களின்றது விளக்குக, இதுவும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தோனி. ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே ஜூன் மாதத்தில் வந்துருக்கு. சார் ஜூன் மாதத்தில் இடம்பெற்றா ஜூலை மாதத்தில் இடம்பெறாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படிதான் சொல்ல முடியாது. எல்லா கேள்விகளும் இடம்பெறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொழியாழ்வும் மொழியோடு விளையாடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு இதை கொடுத்துட்டு 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 2ஐயும் கொடுத்து 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இது எல்லாமே பப்ளிக்லேயே கூட ஒரு பிள்ளைகளை திருத்தி எழுதுக பார்த்தீங்கன்னா என்னென்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இது, 2வது இது பிழை, இங்கே 3வது, இங்கே 4வது, இங்கே 5, இங்கே 6. ஸோ 6 இடத்துல நீங்கள் மாற்றணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூட்டப்பெயர்களை கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ இதெல்லாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம்னா ஆனால் இது எல்லாமே படிச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், சான்றோர் வளர்த்த தமிழ் 8 மார்க் கேள்வியில் பொதுக்கட்டுரை அடிப்படையில் இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை படிச்சுக்கோங்க முக்கியமாக. அடுத்து மொழியோடு விளையாடு, இந்த தமிழ் எண்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் 1ல் இருந்து 10 வரைக்கும். ஸோ அதையும் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, கண்டிப்பாக பொதுத்தேர்வில் இடம்பெறும். ஸோ இது வந்து இயல் 1க்கான மதிப்பீடுகள். இதையும் படிச்சுக்கோங்க. பறிப்போம் பயன்படுத்துவோம், அதே மாதிரி நிற்க அதற்கு தக. ஸோ எல்லா பகுதிகளையும் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இதில் வந்து இந்த படிவம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கடிதம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி கடிதம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி 2வது இயலுக்கு போயிடுவோம். 2வது இயல்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி புக்கின் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். அதை நம்ம வந்து இணைய வகுப்பில் பார்த்துடலாம். இணைய வகுப்பு 1 மணி நேரம் வச்சுக்கலாம். இதில் முக்கியமான கேள்விகள் மட்டும் பார்த்துடலாம். அதே மாதிரி இதில் கற்பவை கற்ற பின் பார்த்துக்கோங்க. இந்த இதெல்லாம் வந்து
கிராமராக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம 1 மார்க்கோ 2 மார்க்கோ எதிர்பார்க்கலாம், ரொம்ப எதிர்பார்க்கலாம். அதனால் இதையும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டியில் திறனறிவோம் 2வது இயல் இருக்கக்கூடிய 1 மார்க் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் 2 மார்க்ஸ், இதில் 2 மார்க் ரொம்ப எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இதையும் நீங்கள் எல்லா கேள்விகளும் படித்து வச்சுக்கோங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்குமே புக் பேக்கில் எல்லாமே படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு பப்ளிக்கில் 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி சிறுவினால பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது முக்கியமாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் முக்கியமாக படிச்சுக்கோங்க. 2, 3 இந்த 2 கேள்வியும் முக்கியமாக படிச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ் ஆர் 4 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள், பிரம்மம் கதை. ஸோ இது 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் படிக்கோங்க. இதையும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து பாருங்கள், இரு சொற்களை இதெல்லாமே நம்ம வந்து இணைய வகுப்பில் பார்த்துடலாம். மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு. ஆனால் எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாத்தையும் படித்தா மட்டும்தான் நம்ம வந்து இதில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் ஆரம்பத்திலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். அதற்கு இந்த உங்களுடைய இந்த கல்வி விதைகள் வலைகளும் இந்த யூடியூப் சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஓகே, இதில் செயல் திட்டம், அடுத்து நிற்காதற்கு தக, படிப்போம் பயன்படுத்துவோம், அறிவை விரிவு செய். ஸோ எல்லா பகுதியிலும் நம்ம படிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போன தடவை வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க. இந்த முறை கண்டிப்பாக இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 2 படிவத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இது ஏன் முதல்லையே கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 படிவும் பார்த்தீங்கன்னா யாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால இது வந்து இப்போ புக்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால் இது கண்டிப்பாக நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே படிவம் மொத்தம் 4 படிவம் இருக்குது. அந்த 4 படிவத்தையும் ஆரம்பத்துலேருந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதில் வந்து ஒரு வினா 5 மார்க் இருக்குது. ஸோ எளிமையாக வாங்குறதா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி பாருங்கள், உங்கள் கிராம நூலகத்திற்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குநருக்கு கடிதம் வரைக, எப்படி கடிதம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டிங்கை கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம இதை சார்ந்து வேறு வினாக்கள் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் அதையும் எழுதணும். இதுதான் ஃபார்மேட். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல் 1 மற்றும் இயல் 2க்கான முக்கிய வினாக்களை குறித்து நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் இந்த கேள்வியை நீங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. கண்டிப்பாக முக்கியமான கேள்விகள். ஸோ இதை வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இணைய வகுப்பு வந்து என் நேரத்துக்கு வச்சுக்கலாம், சனி மற்றும் ஞாயிறு 2 நாளில் எந்த நாளில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆசிரியர்கள் யாராவது பார்த்துட்டிங்கன்னா இந்த காணொலியை வந்து உங்கள் மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இணைய வகுப்பில் கலந்துக்க சொல்லுங்கள். நம்மளுடைய குரூப்ஸ் உங்களுக்கு வந்து இதோட லிங்க்கில் அனுப்பிவிட்றேன். அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மற்றபடி நம்ம இணைய வகுப்பில் நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.